பதற்றம் தணிவிக்க மலேசியா தொடர் முயற்சி. எல்லை பொதுச் செயற்குழுவை நாட இரு நாடுகளுக்கும் பரிந்துரை. மக்களவை விவாதங்களில் கண்ணியம் காப்பீர். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிரதமர் அறிவுறுத்தல். நிதியுதவிக்கு பதிய தேவையில்லை. போலி இணைப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. தாய்லாந்து கம்போடியா பதற்றம். அதனை தீர்க்க இரு நாடுகளின் தலைவர்களிடம் பேச்சு நடத்தப்படும். எல்லையில் தொடர்ந்து துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் அமைதியை மலரச் செய்ய மலேசியா தொடர்ந்து முயலும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சூளுரைத்தார். அமைதி முயற்சியில் மலேசியா அவ்விரு நாடுகளுக்கும் துணை நிற்கிறது. ஆதலால் அவற்றின் தலைவர்கள் தமக்கு நன்றி தெரிவித்ததாக பிரதமர் கூறினார். அங்கு துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் அந்நாடுகளின் வெளியுறவு அமைச்சுகளை தொடர்பு கொள்ள வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹம்மத் ஹசானை தாம் கேட்டுக் கொண்டதாக அவர் கூறினார். ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி அமைதி பேச்சுகள் மேற்கொள்ள அந்நாட்டு தலைவருக்கு வேண்டுகோள் விடுக்கப் போவதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் இதனூடே கோடி காட்டினார். இதற்கிடையில் எல்லை பொதுச் செயற்குழுவை பதற்றத்தை தணிக்க பயன்படுத்தும்படி ஆசியானுக்கு தலைமையேற்றுள்ள மலேசியா தாய்லாந்தையும் கம்போடியாவையும் பரிந்துரைத்துள்ளது. இரு நாடுகளுடனும் அந்த செயற்குழு முதலில் கலந்துரையாட வேண்டும். அவற்றின் தலைவர்கள் அதன் பரிந்துரையை ஏற்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹம்மத் ஹசான் பரிந்துரைத்துள்ளார். கடந்த 11ஆம் நாள் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இரு நாடுகளும் ஒன்று மற்றொன்றை போரை தொடங்கிய குற்றஞ்சாட்டின. போர் குறித்து இரு நாடுகளும் வருத்தம் தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில் எல்லை பொதுச் செயற்குழு உதவியை நாடுமாறு அமைச்சர் இரு நாட்டு தலைவர்களையும் அறிவுறுத்தினார். மக்களவையில் விவாதங்களை மேற்கொள்ளும்போது கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் நடந்து கொள்வீர். பிறரை அவமதிக்கும் செயல்களை நாடாளுமன்ற உறுப்பினர் தவிர்க்க வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை நெறிகளை நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றொருவரை தூற்றாது நன்னடத்தையுடனும் நியாயமான முறையிலும் விவாதங்களை முன்வைக்க வேண்டியது அவசியம். வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் ஆரோக்கியமான விவாதங்கள் வாயிலாக அவர்களின் மனநிறைவின்மையை வெளிப்படுத்தலாம் என பிரதமர் வலியுறுத்தினார். புத்ரஜயாவில் நடைபெற்ற 50ஆம் பிரதமர் கோப்பைக்கான பேச்சுப் போட்டியின் இறுதிச் சுற்றில் கலந்து கொண்ட பின் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். துணிச்சலுடன் புத்திசாலித்தனமாக விவாதம் புரிந்த அதன் பங்கேற்பாளர்களுக்கு பிரதமர் பாராட்டை உரித்தாக்கினார். அந்த போட்டியின் ஆங்கில மொழி பிரிவில் சுல்தான் அலாம் ஷா இடைநிலைப் பள்ளியும் மலாய் மொழி பிரிவில் காஜாங் சமய இடைநிலைப் பள்ளியும் வாகை சூடின. புறநகர் பகுதிகளில் 5G இணைய சேவையை விரிவுபடுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. அந்த பகுதி தலைவர்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக குடியிருப்பாளர்களுடன் எளிதாக தொடர்பு கொள்ள இது வழிகோலும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி தெரிவித்தார். உட்புற பகுதிகளில் 5G இணைய சேவையை விரிவுபடுத்தும் மடானி அரசின் முயற்சியில் கிராமப்புற மற்றும் கூட்டரசு மேம்பாட்டு அமைச்சு, இலக்கவியல் அமைச்சு, தொடர்பு அமைச்சு ஆகியவை இணைந்து செயலாற்றும். அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் மட்டுமல்லாது கடா ஃபெல்க்ரா குடியிருப்பு உள்ளிட்ட கிராமங்களிலும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படும். அதோடு புறநகர் பகுதிகளில் தொழில் முனைவோர் துறையில் ஈடுபட இளைஞர் சங்கங்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி வலியுறுத்தினார். கடா அலுஸ்டாரில் நடைபெற்ற இவ்வாண்டிற்கான கடா கிராமப்புற இளைஞர்களின் நிகழ்ச்சி திட்டமிடல் செயல்பாட்டு செயற்குழுவின் மாநாட்டை தொடக்கி வைத்த பின் அவர் ஊடகத்தாரிடம் அவ்வாறு கூறினார்.
கடந்த ஈராண்டுகளில் நாட்டில் டிபெட் திறன்கல்வி நுட்ப பயிற்சி துறையில் கால் பதித்தோரின் எண்ணிக்கை அதிவேகமாக உயர்ந்துள்ளது. 2023இல் 25 பேர் டிபெட் துறைகளில் மேற்கல்வியை தொடர விண்ணப்பித்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 2,29,000 உயர்ந்துள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி உவகை தெரிவித்தார். பெற்றோர் மற்றும் SPM முடித்த மாணவர்களிடையே டிபெட் துறை குறித்த விழிப்புணர்வு மேலோங்கி இருப்பதே அதற்கு முதன்மை காரணம். உயர் வருமான வேலை வாய்ப்புகளும் மாணவர்கள் குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுக்க பங்களிப்பதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். டிபெட் துறையில் பொதுவாக திறன் சார்ந்த வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதால் திறனுக்கு ஏற்ப உயர் ஊதியம் அளிக்கப்படுகிறது. ஆழ்பல சந்தை தேவைக்கு ஏற்ப குறிப்பிட்ட சில டிபெட் வேலைகளுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 7,500 ரிங்கெட் வழங்கப்படுவதை துணை பிரதமர் சுட்டினார். நாடு முழுவதும் சுமார் 1,398 டிபெட் பயிற்சி கழகங்கள் செயல்படுகின்றன. பெர்லிஸ் கங்கார் பிரிவின் அம்னோ நிகராளித்துவ கூட்டத்தை அதிகாரப்படியாக தொடங்கி வைத்த பின்னர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் செய்தியாளர்களிடம் பேசினார். 100 ரிங்கெட் சாரா நிதி உதவியை பெறுவதற்கு இணையத்தில் பதிவு செய்ய தேவையில்லை. அந்த ரஹ்மா அடிப்படை உதவி திட்டம் தொடர்பான மோசடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு நிதி துணை அமைச்சர் லிம் ஹூயிங் அறிவுறுத்தினார். தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு 18 வயது நிரம்பிய மலேசிய குடிமக்கள் அனைவருக்கும் 100 ரிங்கெட் உதவி தொகை வழங்கப்படும் என பிரதமர் அண்மையில் அறிவித்திருந்தார். அதனை பெறுவதற்கு இணைப்புகளில் பதிய வேண்டும் எனும் போலி குறுஞ்செய்தி குறித்து நிதி அமைச்சுக்கு புகார்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அந்த தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை. ஆகஸ்ட் 13ஆம் நாள் அவரவர் மைகார்டு அட்டையில் அந்த சாரா உதவி தொகை சேர்க்கப்படும் என லிம் ஹூயிங் விளக்கமளித்தார். எனவே போலியான இணைப்புகளையும் குறுஞ்செய்திகளையும் எளிதில் நம்பி ஏமாறாமல் பொதுமக்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பினாங்கில் STPM தேர்வுக்கான புத்தக வெளியீட்டு விழாவையும் SPM சீன மொழி மற்றும் நன்னெறி கல்விக்கான பயிற்சி பட்டறையையும் தொடக்கி வைத்த பின் லிம் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே சாரா நிதி உதவி தொகை தொடர்பான போலி இணைப்புகளை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC முடக்கியுள்ளது. அது குறித்து தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீ சிங் தெரிவித்தார். சாரா நிதியுதவி தொகை தொடர்பான இணைப்புகள் குறித்து புகார்கள் கிடைக்கப் பெற்ற பின் அவை நிதி அமைச்சின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டன. அவை போலியானவை என உறுதி செய்யப்பட்ட பின்னரே MCMC அந்த இணைப்புகளை முடக்கியதாக அமைச்சர் விவரித்தார். உதவி தொகை தொடர்பான முக்கிய தகவல்களை அமைச்சின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கம் உட்பட அதன் சமூக வலைதளங்களில் பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த புதன்கிழமை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த மக்களுக்கான 5 வெகுமதிகளில் சாரா உதவி தொகையும் ஒன்றாகும். 13ஆம் மலேசிய திட்டத்தில் சீராய்வு செய்ய 21 முன்னெடுப்புகளை பொருளாதார அமைச்சிடம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு முன்வைக்கும். அடுத்த வாரம் அவை தாக்கல் செய்யப்படும் என தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ எரன் அகோடகாங் தெரிவித்தார். தேசிய இன கட்டமைப்பு முனைப்பை அந்த முன்னெடுப்புகள் நுண்ணோக்கும். நிலையான ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் அமைச்சின் இலக்கோடு அஃது ஒருமித்து இருக்கும் என அமைச்சர் கோடிக்காட்டினார். பல்லின பல்வகை பண்பாடு கொண்ட மலேசியாவுக்கு தேசிய இன கட்டமைப்பு இன்றியமையாது. முழுமை தன்மையுடன் அதற்கான முயற்சி வடிவமைக்க பெற வேண்டும். அதன் வழி நீண்ட காலத்துக்கு கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாடு நீடிக்கும் என டத்தோஸ்ரீ எரன் கருத்துரைத்தார். சரவா துன் துவான் குபூஜாங் சதுக்கத்தில் மாநில அளவில் நடைபெற்ற 2025 ஒருமைப்பாட்டு வார கொண்டாட்ட தொடக்க விழாவில் தேசிய ஒருமைப்பாட்டு துறை அமைச்சர் செனட்டர் கே சரஸ்வதி அமைச்சரது உரையை வாசித்தார். நாடு முழுவதும் உள்ள சிறார் நேர்காணல் மையங்களில் நடப்பு தேவைக்கேற்ற ஆள்பலம், நிபுணத்துவம், சாதனங்கள், தளவாடங்கள் மேம்படுத்தப்படும். சீரமைக்கப்படவிருக்கும் CIC மையங்கள் அனைத்து நிபுணத்துவங்களையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டிருக்கும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் அறிவித்தார். புலனாய்வு
புலனாய்வு செயல்பாட்டில் தேவையான கூறுகள் இருப்பதால் கல்வித்துறை, சமூக நலத்துறை போன்ற பிற அரசு நிறுவனங்களின் பங்களிப்பும் CIC மையங்களுக்கு வழங்கப்படும். 2017 சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றச்சட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கோடி காட்டினார். நாடு முழுவதும் இயங்கும் 31 சிறார் நேர்காணல் மையங்களில் 6000த்திற்கும் அதிகமான சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் விசாரிக்கப்படுகின்றது என்றார் அவர். கிடா அலோஸ்தாரில் மாநில CIC மையத்தை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்த பின்னர் டத்துஸ்ரீ சைஃபுடின் செய்தியாளரை சந்தித்தார். அதிகமான லாப ஈவு தருவதாக கூறும் கூட்டுறவு கழகங்களின் விளம்பரங்களை நம்பாதீர். மலேசிய கூட்டுறவு கழக ஆணைய தலைமைச் செயல் அதிகாரி அசாம் சுலைமான் அந்த அறிவுறுத்தலை விடுத்தார். அவரின் தளங்களை பொறுப்பற்ற தரப்புகள் பயன்படுத்துவதை தடுக்கவும் கூட்டுறவு கழக உறுப்பினர் நலன் பேண தொடர்புடைய நிறுவனங்களுடன் தொடர் ஒத்துழைப்பை தமது தரப்பு வலுப்படுத்துவதாக அவர் கூறினார். அவை போன்ற விளம்பரங்களை கண்டால் தமது தரப்பையோ SKM அலுவலகத்தையோ மக்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். கூட்டுறவு கழகங்கள் உண்மை தன்மை அறிய தொலைபேசி இதர சேவைகளை அவர்கள் நாடலாம் என அவர் பரிந்துரைத்தார். அனைத்து கூட்டுறவு கழகங்களும் SKM உடன் பதிந்திருக்க வேண்டும். அவை குறித்த தகவல்களை அந்த ஆணையம் வழங்கும். அதன் வழி ஒரு கூட்டுறவு கழகத்தின் நிலையை மக்கள் அறியவியலும். முறைகேடுகள் தவிர்க்கப்படும் என அவர் கருத்துரைத்தார். முறை பிழர்வை தவிர்க்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் சூளுரைத்தார். RTM அங்காசாபுரி ஊடக நகரில் ஸ்லமாட் பகி மலேசியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் அந்த தகவல்களை அசாம் ஊடகத்தாரிடம் பகிர்ந்தார். STPM சாதனையாளர் சந்திப்பு கல்வியில் எட்டிய வெற்றியை கொண்டாட மட்டுமன்று, சமூக முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை மாற்றத்திற்கும் கல்வியை திறவுகோலாக கருதும் இந்தியர்களின் உறுதியை வெளிக்கொணரும் விழாவாகவும் அமைகிறது. ஜோஹோ ஜெயடிரி தன்முனைப்பு சங்கம் ஏற்பாட்டிலான அந்த நிகழ்ச்சிக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் முழு ஆதரவு வழங்கினார். ஸ்லாங்கூர் பட்டாலிங் ஜெயா ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் STPM தேர்வெழுதி 3க்கும் அதிகமான திரட்டு புள்ளி CGPA பெற்று சிறந்த தேர்ச்சி அடைந்த மாணவர் 35 பேர் சிறப்பிக்கப்பட்டனர். டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனை நிகர்த்து அவரின் அரசியல் செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் அந்த நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்த மாதிரியான திட்டங்கள் வரும்போது நிச்சயமாக டத்தோஸ்ரீ ரமணனை பொறுத்தவரை கல்விக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய திட்டமாக இருந்து வருது. கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒரு அஸ்திவாரம். அந்த அடிப்படையில் இவர்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஆகையால் இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாகும். ஆகையால் இந்த மாதிரி நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய இந்திய மாணவர்கள் மட்டுமல்ல, நிறைய இந்திய பட்டதாரிகளை நாம் உருவாக்க முடியும். அத்தகைய சாதனையாளர் விழா மாணவர்களுக்கு பெரும் உந்துதலை அளிக்கும். அதனை நாடளாவிய நிலையில் விரிவுபடுத்த எண்ணம் கொண்டுள்ளதாக ஜெயடிரி சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணசாமி முனியாண்டி குறிப்பிட்டார். ஆக இதோட நோக்கம் என்னன்னாங்க, நம்ம மாணவர்கள் நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும். ஸோ பிரசத்துவம் ஜெயடிரி நகரி ஜோஹோர் STPM ஒன்லைன் வகுப்பு நடத்துகிறவங்க 23 ஆசிரியர்கள் எங்களுக்கு முதுகெலும்பாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமங்க, மாணவர்களால் பணம் கட்ட முடியாத பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு இலவசமாகவும் கொடுக்குறோம். ஒரு சின்ன தொகை குருதட்சணைன்னு சொல்லி நாங்கள் டிவேட் நாடு தழுவிய அளவில் போய்கிட்டு இருக்கோம். சுமார் 8,900 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரீச் அவுட் பண்ணிட்டோங்க. இந்த ஆண்டு நாங்கள் UP டிவேட்டில் மாணவர்களை அதிகமாக சேர்த்துருக்கோம். கடவுளோட ஆசீர்வாதம், அரசாங்கத்தோட உதவியெல்லாம் இருந்தால் இன்னும் நம்ம சமுதாயம் இந்த B40லேருந்து முன்னெடுத்து செல்றதுக்கு வழிவகுக்குங்க. STPM சாதனையாளர் சந்திப்பில் இடம்பெற்ற தன்முனைப்பு கருத்தரங்கில் பங்கேற்ற STPM மாணவர்களில் சிலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பலனடைந்ததாக குறிப்பிட்டனர். இன்னைக்கு செஞ்ச இந்த ப்ரோக்ராம் எப்படி STPM ஸ்டூடெண்ட்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், முயற்சியில் என்னென்ன எப்படி முயற்சி படிக்கணும், அண்ட் ஆல்சோ STPMல என்னென்ன மெத்தட்ஸ் இருந்தால் நம்ம ஃப்ளைட் அச்சீவ் பண்ண முடியும்னு கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு இந்த உள்ள நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க பள்ளியிலேருந்து. ஸோ இப்பொழுதைக்கு இப்போ நடந்தவட்டிக்கும் ரொம்ப நிறைய பெனிஃபிஷியலாக ஓடிக்கிட்டு இருக்கு. STPM சாதனையாளர் விழா அப்படி சொல்லிட்டு நடத்தியிருக்காங்க. ஸோ
we have get motivation a lot. ஸோ இது அங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 4 பாயிண்டர் ஆகணும்னா எனக்கு இதுலேருந்து நிறைய மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டேன். நிகழ்ச்சிக்கு வரும் எனக்கு இது என்ன நிகழ்ச்சின்னு உண்மையில எனக்கு ஐடியா இல்லை. பட் இங்கே வந்தோடனே வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சார் வந்து எங்களுக்கு அந்த ட்ரூத் சொன்னார். STPMனா எப்படி நீங்களாம் வந்து ஒரு நல்ல சாதனையாளர்கள்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அடுத்தது வந்து 4 ஃப்ளைட் போட்ட சீனியர்ஸ் அண்ட் 3.84 போட்ட சீனியர்ஸ்லாம் வந்து பேசும்போது எனக்கு வந்து இன்னும் நல்லா மோட்டிவேட்டாக இருந்துச்சு. இங்கே மூலிமா நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா மேபி நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் அதே மாதிரி 4 ஃப்ளைட் இல்லைன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு 3.85 ஃப்ளைட் வந்து கண்டிப்பாக எடுப்பேன். நிறைய ஸ்கில்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட செம் 1 செம் 2 பாயிண்டர் வந்து நான் கவனம் இல்லாமல் செஞ்சுருக்கேன். இனிமேல் வந்து நான் செம் 3 வந்து நல்லா கவனத்தோடு செஞ்சு என்னோடய பாயிண்டர் இன்னும் நான் மேம்படுத்துவேன். கல்வி என்பது முயற்சி செய்பவரின் உரிமை, ஒரு தலைமுறையின் எழுச்சி, நம்பிக்கை. சமூகமாக இணைந்தால் எதுவும் கடினம் அன்று என்பதை STPM சாதனையாளர் சந்திப்பு நமக்கு புலப்படுத்தியுள்ளதாக ஏற்பாட்டாளர் உறுதிபட கூறினார். ஒரு வனவிலங்கு நிழல் பட கலைஞர் அவரின் லட்சியத்தை எட்ட ஆதரவு கரம் நீட்டி உள்ளது துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி அலுவலகம். தினேஷ் ஸ்ரீதரன் நேஷனல் ஜியோகிராபிக் அமைப்புக்காக வனவிலங்குகளை நிழல் படங்களை எடுக்கவிருக்கிறார். அதற்காக அந்த கோலாலம்பூர் இளைஞர் கென்யா செல்ல உள்ளார். ஆகஸ்ட் 10 தொடங்கி 20 வரையில் அவர் ஆப்பிரிக்காவில் இருப்பார். குறிப்பாக மாசாய் மாரா தேசிய வனவிலங்கு பூங்காவில் தனது கலை திறமையை வெளிக்கொணர உள்ளார் தினேஷ். கென்யாவில் ஆகஸ்டில் காட்டுரிமைகள் வரி குதிரைகளுடன் இணைந்து பேரளவில் புலம்பெயரும். அதனை தமது தனித்துவமான கலை திறமையால் நிழல் படமாக எடுக்கவிருக்கிறார் அவர். இந்த துறை எனக்கு ஆர்வம் வந்த காரணம் வந்துட்டு நான் ஆரம்பத்தில் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்தேன். ஜேர்னியில் 2013 ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் தான் ஆரம்பித்தேன். அண்ட் தென் நான் நடுவிலே இடையிலே ஸ்டாப் பண்ண காரணம் வந்துட்டு எனக்கு அந்த ஃபியூச்சர் சரியாக தெரியல. தென் லாஸ்ட் இயர் வந்துட்டு மோகன் வைல்ட் லைஃப்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், தைப்பின் வருவார். அவர் ஃபோட்டோஸ் பார்த்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் மறுபடியும் வந்துச்சு. அண்ட் தென் ஒரு ஃபயர் இக்னைட் பண்ணிச்சு எனக்குள்ளே மறுபடியும் ஃபோட்டோகிராஃபி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கணும் அப்படின்னு. என்னோடய ஐடியாஸ் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட் போச்சிங், இது ட்ராவல் இல்லீகல் அனிமல் ட்ரேட்ஸ் இதை பற்றிலாம் படிச்சுட்டு நான் நேஷனல் ஜியோகிராஃபிக்கு ஒரு பிச்சிங் அண்ட் ப்ரொப்போஸ் பண்ணேன். ஸோ அந்த ப்ரொப்போசல் நான் லாஸ்ட்டாக அனுப்பினது இந்த வருஷம் 4 மாதம் ப்ரொப்போசலை அப்ரூவ் பண்ணாங்க. பீச் பண்ண எல்லாமே வந்துட்டு இப்போ நான் மசாய் மாரா போயிட்டு கென்யாவுக்கு போயிட்டு நான் என்னோட அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். அவர் கென்யா செல்வதற்கான ஒரு பகுதி செலவை துணை பிரதமர் அலுவலகம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த நிதி உதவியை டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி சார்பில் அவரின் இந்தியர் நலன் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பலசாமி வழங்கினார். தினேஷ் மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து சிறந்த முறையில் சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் கோஆப்ரேட் கம்பெனிஸ் இருக்கும், வெளியே நீங்கள் இருப்பீங்க, சிறந்த ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம மண்ணின் மைந்தர் நம்ம பிரதர் தினேஷ்க்கு வந்து நீங்கள் உங்களோட ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிறந்த முறையில் வந்து அவர் கென்யாவுக்கு போகிறாரு. அங்கே சிறந்த முறையில் வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக்கு வந்து அவர் வந்து டாக்குமெண்ட்ரி செஞ்சு திருப்பி வந்து நான் பேசும்போது நிறைய ஐடியா வச்சுருக்காரு. அவர் வந்து அந்த சஸ்டைனபிலிட்டி அவரோட அந்த கோல் வந்து ரொம்ப லாங் டேர்ம் போகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளையை வந்து நான் என்ன கேட்கிறோம்னா நம்ம பிரதருக்கு வந்து சிறந்த ஒரு ஆதரவு நீ கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்கிறோம். நேஷனல் ஜியோகிராபிக் அமைப்புக்காக கென்யா செல்லும் முதல் இந்திய இளைஞராக தினேஷ் திகழ்கின்றார். 有點像裝拍子啦。回靚啲。今日係我睇咁多參賽者之中咧，你最鎮定嘅。唱歌的時候，你跟拍子有沒有感覺唱進去？我其實沒有在想拍。我覺得你今天有點可惜了。我不能再唱下去了，再唱下去可能以後都不能唱。唱歌沒有讓我覺得你跟那個音樂是在一起的。Tolong pergi PBT, bayarkan cukai tak serah boleh? Apa? Tadi mati saya pagi tadi saya mari sini lepas saya kena kompor. Minta tolong bayarkan sewa premis saya. Saya tak ada masa nak pergi. Kau lah. Macam mana nak bayar ni? Dalam aplikasi PBT ini, anda boleh membuat pembayaran, cukai takbiran, compound, sewaan premis dari bil pelbagai dalam sekejap mata melalui telefon bilik sahaja. PBT Pay berkukuh pendigitalan PBT. Raya hidup bersatu dan maju. Semara
perpaduan dan keharmonian masyarakat Madani. Ayo beramai-ramai memeriahkan sambutan Minggu Perpaduan di seluruh negara. Eksplorasi tradisi, budaya dan nikmati cita rasa unik dengan menyertai pelbagai acara menarik. Kita raikan perpaduan dalam kepelbagaian demi memupuk semangat muhibah. Sama-sama kita. தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையே நிலவும் மோதல் நிலைமையை மோசமாக்கும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம் என இரு நாடுகளுக்கும் ஐநா வலியுறுத்தியது. தாய்லாந்து கம்போடியா எல்லையில் மோதல்கள் வலுத்ததை தொடர்ந்து ஐநா பாதுகாப்பு மன்றம் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியது. அதில் அந்த இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே நிலவும் எல்லை தகராறை எவ்வாறு நிறுத்துவது என்பது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த கூட்டத்தின் முடிவுகள் குறித்த அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. அண்மைய நாள்களாக தாய்லாந்து கம்போடியா எல்லையில் மோதல்கள் வெடித்தன. அவற்றுக்கு சுமூகமான விடை காண இரு நாடுகளும் அமைதியான முறையில் கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டெரஸ் வலியுறுத்தினார். கடந்த வியாழக்கிழமை கம்போடிய பிரதமர் ஹுன் மனெட் ஆதரவு கோரி ஐநா பாதுகாப்பு மன்றத்திற்கு மடல் விடுத்தார். தாய்லாந்து கம்போடியா எல்லை தகராற்றில் இதுவரை 15 பேர் உயிரிழந்தனர். அவர்களுள் ராணுவ வீரர் ஒருவரும் பொதுமக்கள் 14 பேரும் அடங்குவர். சிரியா எஸ்வேடா நகரில் அமைதி திரும்புவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அதேவேளை உணவு, நீர் உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களின் தட்டுப்பாடு, மின் துண்டிப்பு ஆகியவற்றால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் வாட்டத்துடன் தெரிவிக்கின்றனர். ரொட்டிக்காக அடுமனைகளில் மக்கள் கால் கடுக்க வரிசையில் நிற்கின்றனர். அதேவேளை கோதுமை தட்டுப்பாடும் உணவு உற்பத்தி சக்கர சுழற்சிக்கு மறுட்டலாக உருவெடுத்துள்ளது. மக்கள் தங்களுக்குள்ளாகவே உணவை பகிர்கின்றனர். 2 டன் உதவி பொருட்களை உலக சுகாதார நிறுவனம் கடந்த வாரம் அங்கு அனுப்பியது. போர் சூழலால் எங்கும் பொருள் தட்டுப்பாடு நிலவுவதால் மக்கள் வாழ்வாதாரம் பேரளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ட்ரூஸ் கிளர்ச்சி படைக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையே மூண்ட மோதலில் 903 பேர் மாண்டனர். அமைதியை மீண்டும் மலரச் செய்ய ராணுவத்தை அரசு அனுப்பியது. தெற்கு அல்பேனியாவில் பற்றி எரிகிறது கட்டுக்கடங்காத காட்டுத்தீ. அருகில் உள்ள டல்வனோ நகரில் வாழும் 2000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு கருதி இடமாற்றப்பட்டுள்ள நிலையில் 3 காயங்களுக்கு இலக்கானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த 3 தீக்காயங்களுக்கு இலக்கான வேளை அடர்ந்த புகையினால் மூச்சு திணறலும் ஏற்பட்டுள்ளதாக டல்வினா மாநகர் மன்ற தலைவரான புருனெல்டா மெலக்கி தகவல் தெரிவித்தார். தீப்பற்றியதில் ஒரு தேவாலயமும் 10 வீடுகளும் முற்றாக சேதமுற்றன. தீயை கட்டுக்குள் கொண்டுவர 2 உலங்கூர்திகள் அனுப்பப்பட்டதை அடுத்து நேற்று மாலை தொடங்கி அதன் சீற்றம் தணிந்து வருவதாக கூறப்படுகிறது. தீ மேலும் பரவாமல் இருப்பதை உறுதி செய்ய அல்பேனியா தற்காப்பு அமைச்சு ராணுவ வீரர்கள் 60 பேரை சம்பவ இடத்துக்கு அனுப்பியுள்ளது. 有點像裝拍子啦。去靚啲。去靚啲。今日係我睇咁多參賽者之中咧，你最鎮定嘅。唱歌的時候，你跟拍子有沒有感覺唱進去？我其實沒有在想拍。我覺得你今天有點可惜了。我不能再唱下去了，再唱下去可能以後都不能唱。唱歌沒有讓我覺得你跟那個音樂是在一起的。Semarakkan perpaduan dan keharmonian masyarakat Madani. Ayo beramai-ramai memeriahkan sambutan Minggu Perpaduan di seluruh negara. Eksplorasi tradisi, budaya dan nikmati cita rasa unik dengan menyertai pelbagai acara menarik. Kita raikan perpaduan dalam kepelbagaian demi memupuk semangat muhibah. Sama-sama kita. கடந்த புதன்கிழமை நடைபெற்ற அமெரிக்காவின் ஆல்ஸ்டார் மேஜர் லீக்கை தவறவிட்டதன் எதிரொலி காற்பந்து உச்ச நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸிக்கு ஒரு மேஜர் லீக் ஆட்டத்தில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது.
இன்டர் மயாமியின் மேலும் ஒரு நட்சத்திரமான ஜார்டி அல்பாவும் ஓர் ஆட்டத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக மெக்சிகோவின் MX லீக்கிற்கு எதிரான ஆட்டத்தில் அமெரிக்காவின் மேஜர் லீக்கை நிகர்த்து மெஸ்ஸியும் அல்பாவும் களம் இறக்கப்பட்டனர். மேலும் MLS வரையறுத்த விதிமுறையின்படி ஆல் ஸ்டாரில் கலந்து கொள்ளாத வீரர்கள் அடுத்த ஆட்டத்தில் ஈடுபட தடை செய்யப்படுவர். நாளை நடைபெறும் சின்சினட்டிக்கு எதிரான ஆட்டத்தில் மெஸ்ஸியும் அல்பாவும் களம் காண மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா மத்திய திடல் ஆட்டக்காரர் ரொட்ரிகோ டி பால் அத்லெட்டிகோ மேட்ரிட்டிலிருந்து விலகி இன்டர் மயாமியில் இணைவது உறுதியாகியுள்ளது. 2025 ஆண்டு இறுதி வரை அவர் அந்த அணியில் களம் காண்பார். அர்ஜென்டினா தேசிய அணியில் இணைந்தவுடன் சக ஆட்டக்காரரான லியோனல் மெஸ்ஸியுடன் ரொட்ரிகோ களம் காண்பார். முன்னதாக அவர்கள் களமிறங்கிய ஆட்டங்களில் கோப்பா அமெரிக்கா கிண்ணத்தையும் உலக கிண்ணத்தையும் வென்றுள்ளனர். அத்லெட்டிகோ மெட்ரிட்டின் 4 பருவத்தில் நடைபெற்று முடிந்த ஆட்டங்களில் ரொட்ரிகோ இதுவரை 200 முறை களமாடியுள்ளார். இருப்பினும் வெற்றிகளை கைப்பற்ற தவறவிட்டார். 2012 ஆண்டில் அர்ஜென்டினாவின் ரேசிங் கிளப்பில் ரொட்ரிகோவின் காற்பந்து பயணம் தொடங்கியது. ஹாங்காங்கில் கைதாக் விளையாட்டரங்கில் தொடங்கியது லிவர்பூல் AC மிலான் இடையேயான நட்பு முறை ஆட்டம். அவ்வாட்டத்துக்கான ஆயத்த பயிற்சியில் தீவிரமாக இருந்த AC மிலானில் எக்வாடோரைச் சேர்ந்த பெர்விஸ் எஸ்டுபினான் எனும் புதிய ஆட்டக்காரர் இணைந்துள்ளார். மிலான் தற்போது மசிமிலியானோ அலெக்ரிவை புதிய பயிற்றுனராக ஒப்பந்தம் செய்துள்ளது. அவருடன் ரியால் மேட்ரிட்டின் லூகா மோட்ரிக்கும் டொரினோவின் செம்வேலே ரிச்சியும் அதில் அடங்குவர். பருவ தொடக்கத்தில் மசிமிலியானோ கூறியது போல மிகவும் திறன் வாய்ந்த வீரர்களை கொண்ட அணியாக இது திகழ்கிறது. ஆகவே அணியினரிடையே ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதோடு பலம் பொருந்திய ஒற்றுமையான அணியாகவும் உருவாக்க அவர் உறுதி பூண்டுள்ளார். கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஆட்டத்தில் சிங்கப்பூருடன் 1-0 என தோல்வியை தழுவியது இன்டர் மிலான். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்டத்தில் வெற்றி மிலானுக்கு சொந்தமானால் அடுத்து ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் நட்பு முறை ஆட்டத்தில் மிலான் பெர்த்தை சந்திக்கும். DC பொது டென்னிஸ் போட்டி. ரஷ்யாவின் 8ஆம் நிலை டென்னிஸ் ஆட்டக்காரரான டேனியல் மெட்வெடேவ் அதன் காலிறுதிச் சுற்றில் பிரான்சின் கொரண்டன் மோத்தேவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். உலகத்தர வரிசையில் 14ஆம் நிலையில் உள்ள மெட்வெடேவ் முதல் செட்டில் 6-1 என வெற்றியை கைப்பற்றினார். அந்த உத்வேகம் சற்றே தனியே அந்த 2ஆம் சுற்றில் 4-6, 4-6 என முத்தேயிடம் தோல்வியை தழுவினார். அந்த அதிர்ச்சி தோல்வியை டேனியல் மெட்வெடேவால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. நாளை நடைபெறவிருக்கும் அரையிறுதிச் சுற்றில் கொரண்டே முத்தே ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அலெக்ஸ் டி மெனுவாரை சந்திப்பார். குரல் தற்புருட மாமுகன் தன்னிற்றணியிருந் துர்ப்பன மஞ்சையுரை. முகத்தின் இரு புருவங்களுக்கு மத்தியில் பார்வையை செலுத்தி மனத்தை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்தால் மஞ்சள் நிற ஒளி தோன்றும். அந்த ஒளியானது கடவுளின் திருவடிகளுக்கு இட்டுச் செல்லும் ஞான நிலையாகும் என ஆன்ம அறிவொளி பாதை காட்டுகிறார் அவ்வை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.